ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ என் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். கண்மணி போல காத்து கொள்வதா, கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. கண்மணி போல காத்து கொள்வதா, கரங்களில் என்னை சுமந்து செல்வதா. நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்புவோம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தம்முடைய சீஷர்களுக்கும் அதே போல் இந்த உலகத்தில் வாழ்கிற அவருடைய பிள்ளைகளாகிய அனைவருக்கும் அநேக காரியங்களை போதனைகளில் கற்றுக் கொடுத்தார். மிக முக்கியமாக அவர் கற்றுக் கொடுத்த போதனைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறது பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பரம தகப்பனாகி பிதாவாகி தேவனிடத்தில் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், நம்முடைய ஜெபங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் அநேக காரியங்களை சொன்னதை வேதத்தில் பார்க்கலாம். மத்தேயு 6வது அதிகாரத்தில் 9 முதல் 13 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு முன்மாதிரியான ஒரு ஜெபத்தையும் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 11வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது சீஷர்கள் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொன்ன பொழுது இந்த ஜெபத்தை சொல்லி கொடுத்ததாக லூக்கா வர்ணிக்கிறார். ஆனால் மத்தேயு சுவிசேஷத்தில் மலை பிரசங்கத்தின் மத்தியில் ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்க இந்த ஜெபத்தை முன்மாதிரியான ஜெபத்தை கற்றுக் கொடுத்ததை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி அந்த ஜெபத்தை வாசிக்க இருக்கிறோம். அதிலிருந்து சில முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சித்து கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே, ஆமேன் என்பதே. இதில் பார்க்கும் பொழுது இந்த ஜெபத்தில் மிக முக்கியமான குறிப்புகள், ஜெப விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள் செய்யப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். முதலாவது யாரை பார்த்து ஜெபிக்கிறோம் என்று சொல்லி தெளிவாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஒரு கடிதம் எழுதும் பொழுது அதை யாருக்கு எழுதுகிறோமோ அவர் பெயரை போட்டு அன்பான இன்னாருக்கு என்று எழுதுகிறோம். இல்லைன்ற மதிப்புக்குரிய கனத்துக்குரிய இன்னாருக்கு என்று சொல்லி அவருடைய பதவி பொறுப்புகளை பொறுத்து. இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிற தேவன் உன்னதத்தில் வாசம் பண்ணுகிறவர், மேலிருந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற உண்டாக்கினவர் அவர்தான், இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிறவர் அவர்தான். அவரை பார்த்து என்ன கேட்க வேண்டும், அவரை எப்படி அணுக வேண்டும் என்று சொல்லி அங்கே அழகாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 7 முக்கியமான குறிப்புகள் இதில் இந்த ஜெபத்தில் நீங்கள் பார்க்கலாம். முதலாவது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுகிறார். அதாவது ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவரை உயர்த்துகிற ஒரு வார்த்தை. 2வது உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று சொல்லுகிறார். 3வது உம்முடைய சித்தம் உமக்கு விருப்பமானது பரலோகத்தில் எப்படி ஆசீர்வாதமாய் செய்யப்படுகிறது அதே போல பூமியிலும் உம்முடைய விருப்பம் செய்யப்பட நீர் அருள் புரியும் என்று கேட்க சொல்லுகிறார். 4வதாக பார்க்கும் பொழுது
எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகள், உலக பிரகாரமான அனைத்து காரியங்கள், ஆகாரம் என்று சொல்லும்போது தேவை, மனுஷனுக்குரிய அத்தியாவசிய தேவை கூட அதில் கொண்டு வந்து விடலாம். ஐந்தாவதாக பார்க்கும் பொழுது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லுகிறார். ஒரு மன்னிப்பின் ஜெபம். ஒவ்வொரு முறை ஜெபிக்கும் பொழுது நம்மை ஆராய்ந்து ஏதாவது தப்பிதங்கள் செய்திருந்தால் நாம் தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்கணும். தேவன் கொடுக்கிற மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட வேண்டும் என்றால், நம்ம யார் மேலேயாவது கசப்பு வைத்திருந்தோம் என்றால் அவர்களை மன்னிக்கும் பொழுது கர்த்தர் நம்ம செய்த பாவங்களை நமக்கு மன்னிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மிக முக்கியமாக ஆறாவதாக பார்க்கும் பொழுது, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல், பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள், ஆபத்துகளுக்கு எங்களை உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக்கொள்ளும். தேவனுடைய பாதுகாவல், விடுதலை, ரட்சிப்பு என்று சொல்லும்போது காப்பாற்றுதல் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட நாம் தினந்தோறும் கேட்க வேண்டும். ஏழாவதாக முக்கியமான காரியமாக சொல்ல, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகள். ஆளுகை, அதிகாரம், எல்லா விதமான கனம், மகிமை ஆண்டவரே உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் என்று சொல்லி ஏழாவதாக ஜெபத்தை சொல்லி ஆமேன் என்று முடிக்கணும் என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் ஒரு முக்கியமான பகுதி இன்றைக்கு உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அல்லேலூயா. முதல் 9-10 வசனங்களில் பார்க்கும் பொழுது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுகிறார். உம்முடைய ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை இந்த உலகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு ஜெபிக்க சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்கள், மனுஷன் உலகத்தை ஆளுகை செய்ய படைத்தவன், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் சொன்னார். ஆனால் என்னைக்கு முதல் மனிதனாகி ஆதாம் பாவம் செய்தானோ, இந்த ஆளுகையின் நிலைமையை பொல்லாதவனாகி பிசாசு மனிதனிடத்திலிருந்து பறித்து கொண்டு இன்னைக்கு பூமிக்குரிய ஆளுகை அவன் கையில் வந்து விட்டது. அவனுடைய ஆளுகை இன்னைக்கு இருக்கிறதுனால்தான், அவனுடைய விருப்பத்தின்படி செய்கிற ஜனங்கள் செய்கிற சேஷ்டைகளினால்தான் இன்னைக்கு இந்த உலகம் இவ்வளவாக கேடுபாடுகளுக்குள்ளும் அநியாயங்களுக்குள்ளும் அக்கிரமங்களுக்குள்ளும் காணப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய ஜெபம், இந்த உலகத்தில் தேவன் ஆட்சி செய்கிற ஒரு நிலைமை, அதை எதிர்பார்த்து நம்ம வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் வரப்போகிறது, ஆண்டவரே வானத்திலிருந்து இறங்கி வந்து புதிய வானம் புதிய பூமியை சிருஷ்டித்து இந்த பரம எருசலேம் என்கிற நகரத்தில் அவர் ஆளுகை செய்ய, பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பணிந்து கொள்ள, ஹல்லேலூயா, பொல்லாத பிசாசும் அவனுடைய சேனைகளை அகற்றப்பட்டு உலகமே ஒரு நல்ல அற்புதமான தேவனுடைய முழுமையான ஆளுகைக்குள்ளாய் வருகிற ஒரு நிலைமை வரும். ஆனால் அந்த நாள் வரைக்கும் இன்னைக்கு இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிறவர்கள் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்கு அடங்கி இருக்க வேண்டும் என்று நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய அரசாட்சிக்காக ஏங்கி தவிக்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு நம்முடைய செய்தியில் முக்கியமான பகுதியை ஆண்டவர் ஒரு காரியம் ஜெபிக்க சொல்றார். உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வதற்கு நீங்களும் நானும் முதலிடம் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையில் வாழ வேண்டும். நம்முடைய விருப்பம், இந்த நம்ம வாழ்கிற இந்த தேசத்தில் தேவனுக்கு பிரியமானது நடைபெற வேண்டும், தேவ சித்தம் நடைபெற வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க சொல்லுகிறார். பாருங்கள், இதை நான் ஒரு நாள் உட்காந்து யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர். பரலோகத்தில் முழுக்க முழுக்க ஆண்டவருக்கு விருப்பமானது மாத்திரம்தான் செய்யப்படுவதை பார்த்திருந்தவர். மனப்பூர்வமாக முழு இருதயத்தோடு பரலோகத்தில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவருடைய விருப்பத்தை அப்படியே நிறைவேற்றுகிற ஒரு நிலைமையை பார்த்து, அதன் விளைவாய் வந்த ஆசீர்வாதங்கள், நிம்மதி, சந்தோஷம், சமாதானம், ஒரு அமைதியான ஒரு நிலைமை, இதெல்லாவற்றையும் பார்த்து வாழ்ந்து அதிலே பழகி இருந்தவர். இந்த உலகத்தில் வந்து சின்ன காரியம் முதல் பெரிய காரியம் வரை ஆண்டவருக்கு பிரியமில்லாத முறையில் மனிதர்கள் நடக்கிறதையும் பிசாசுக்கு பிரியமானதை செய்கிறதை பார்த்து அதன் விளைவாய் வருகிற குழப்பங்கள், தரித்திரங்கள், அழிவுகள், சாபங்கள், இதெல்லாவற்றையும் பார்த்து தான் ஜெபிக்க சொல்ற. ஆண்டவரே, பரலோகத்தில் உங்கள் சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில் இருக்கிற எல்லாரும் உங்களுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் மாற வேண்டும், உமக்கு பிரியமானதை செய்கிறதாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஹல்லேலூயா ஜெபிக்க சொல்லுகிறார். இன்னைக்கு உங்கள் மத்தியில் கர்த்தருக்கு சித்தமானதை செய்வதனால் வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்களை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவனுக்கு பிரியமானது என்றால் என்ன? ஆண்டவர் எதில் பிரியப்படுகிறார்? ஹல்லேலூயா. ஒரு 5 முக்கியமான வசனங்களை வாசிக்க போகிறோம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம்
4-5 வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே இதற்கு உரிய சாட்சி ஏற்ற காலங்கள் விளங்குகிறது. ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. இதை நல்லா புரிந்து கொள்ளணும். ஒரு மனுஷன் கூட கெட்டு போகக்கூடாது. கெட்டு போகிறது என்றால் என்ன? தேவனற்ற ஒரு நரக முடிவுக்குள் யாரும் போயிடக்கூடாது. எல்லாரும் வாழ்க்கையை நன்றாக கர்த்தருக்கு பிரியமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவன் இருக்கிற பரலோக வீட்டுக்கு வர வேண்டும். வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு எல்லாரும் தப்பித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஹல்லேலூயா, ஒரு மனுஷன் கூட பரலோக பாக்கியத்தை இழந்து போகக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த செயலினாலே வரப்போகிற அழிவுக்கோ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கோ தப்பித்து கொள்ள முடியாது. ஆனால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசுவை 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இந்த இயேசு இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்தார். மனிதர்களுடைய துர்க்கிரியைகள் நிமித்தமாக, தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை நிமித்தமாக வந்த வியாதிகள், வறுமைகள், போராட்டங்களை பார்த்தார். அநேகருக்கு விடுதலை கொடுத்தார், சுகம் கொடுத்தார், மரித்தவர்களை கூட உயிரோடு எழுப்பினார். மிக முக்கியமாக மனுஷனுடைய பொல்லாத சுவாபம் உள்ளே மறைந்திருக்கிற இந்த பாவத்துக்கு மன்னிப்பை சம்பாதிக்க சிலுவையிலே தன் இரத்தத்தை சிந்தி மரித்தார். இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் சிந்தின இரத்தம் பட்ட பாடுகள் நம்முடைய பாவத்துக்குரிய தண்டனையை தேவனுக்கு முன்பாக செலுத்திவிட்டது. இன்றைக்கும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களை அவர் காப்பாற்ற ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். நீங்கள் அழிந்து போவது தேவனுடைய சித்தம் அல்ல. இதே பாவ வாழ்க்கையில் போய்கிட்டே இருந்தீர்கள் என்றால் ஒரு நாள் முடிவு மோசமான முடிவில் போய் சேரும். இன்னைக்கு ஆண்டவர் இயேசுவை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் இயேசு ஒருவர் தான் மனுஷனுடைய பாவத்துக்காக தன் ஜீவனை கொடுத்தவர், மரித்து உயிர் தெழுந்தவர், இன்றைக்கும் உயிர் வாழ்கிற உண்மை கடவுள், உயிருள்ள தேவன். இந்த இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவீர்கள். வரப்போகிற கடும் கோபத்துக்கு, தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்வீர்கள். இது ஆண்டவருடைய விருப்பம். ஒரு மனுஷன் கூட, அவர் அன்றைக்கு நியாய தீர்ப்பு தினத்தில் வந்து உலகத்தை நியாயம் தீர்க்கும் ஒரு மனுஷன் கூட நரகத்துக்குள் தள்ளப்படக்கூடாது என்பது ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு வழியை திறந்து கொடுத்து விட்டார். ஆனால் பற்றி கொண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய என்னுடைய கடமையாக இருக்கிறது. ரெண்டாவதாக பார்க்கும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 18வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயத்தோடு நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒரு நன்றி இல்லாத ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்கள் நமக்கு செய்த நன்மைகளுக்கு ஏற்றபடி நடக்காம, நன்மை செய்தவர்களுக்கே தீமை செய்யக்கூடிய அளவுக்கு உலகம் இன்னைக்கு சகஜமாக போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்க, எல்லாவற்றிலையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, பிறருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கொலோசியருக்கு எழுதின அப்போஸ்தலனாகிய பவுலின் நிருபத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது 3வது அதிகாரத்தில் 15-16வது வசனங்களை நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள் என்றால், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது, இதற்கென்றே ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள், பி ஈ தேங்க்ஃபுல் என்று சொல்லுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், ஒரு மனுஷன் கூட பாவத்தில் மரித்து நரகத்துக்கு போயிடக்கூடாது. முதலாவது, எல்லாரும் தேவனுக்கும் மற்றவர்களுக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். செய்த நன்மைகளுக்கு ஏற்றபடி வாழ பழகிக்கொள்ளுங்க. ஏன்னா ஒரு நாள் ஆண்டவர் நியாயம் தீர்க்க போகிறார். நன்றி இல்லாதவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்க போகிற தண்டனை காத்து கொண்டிருக்கிறது. எவ்வளவோ நன்மைகள் செய்து இன்னும் புலம்பிக்கிட்டே உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பாராட்டின கிருபைகள், இரக்கங்கள் நினைத்து பாருங்கள். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே பெரிய கர்த்தருடைய கிருபை. எத்தனையோ பேர் கொரோனாவில் மரித்து போனால் உங்களை இன்னைக்கு கர்த்தர் காப்பாற்றி இன்றைக்கு வரைக்கும் உயிர் கொடுத்து வைத்திருக்கிறாரே, அந்த தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டாமா? 3வது பார்க்கும் பொழுது, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது கூட அவருக்கு பிரியமான விதத்தில் அதை செய்ய வேண்டும். தாவீது ராஜாவை பற்றி ஒரு இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 36வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரை அடைந்து
தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு, தாவீது ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருக்கு அவர் செய்த சேவை ஆண்டவர் விரும்பினபடி செய்தார். சில நேரம் தப்பு பண்ணினார், இல்லை சொல்ல முடியாது. ஆனாலும் பாருங்கள், உணர்த்தப்பட்ட உடனே மன்னிப்பு கேட்டு ஆண்டவர் பிரியமான விதத்தில், ஆண்டவருக்கு பிரியமான விதத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற தேவ ஊழியர்களே, தேவ ஊழியத்தையும் கர்த்தருக்கு பிரியமான விதத்தில் தான் செய்யணும். நினைச்சபடி செய்ய முடியாது. கர்த்தர் விரும்புகிறபடி அவருடைய பணியை செய்ய வேண்டும். நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். பிறருக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். ஒரு எளிமையுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். அநேகருக்கு கர்த்தருடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். நம்மை அல்ல, தேவனை பிரஸ்தாபித்து வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு மிகுந்த பயபக்தியோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். உலக கனத்தையும் மதிப்பையும் பணத்தையும் பொருளையும் எண்ணி அல்ல, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்க அங்கீகாரத்தை எண்ணியே ஊழியத்தை செய்ய வேண்டும். தாவீது கர்த்தருக்கு சித்தமானபடி அவருக்கு ஊழியம் செய்தான் என்று வாசிக்கிறோம். நான்காவதாக பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அதிகமாக விரும்புகிற ஒரு காரியம், பரலோக தேவன் விரும்புகிற ஒரு காரியம் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரத்தில் 3வது வசனத்திலிருந்து 8 வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளலாம். 3வது வசனம் வாசித்தால், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லித்தான் அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல் உங்களில் அவனவன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிக்கட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஆண்டவருக்குள்ளே வந்து நாளுக்கு நாள் தேவனை போல மாறி அசுத்தங்கள்லாம் விலகி குணத்தில் ஒரு மாற்றம். நான் எப்பவுமே சொல்லுகிறது போல, ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மனதளவில் ஒரு மாற்றம் வருகிறது. உலகத்தின் மேலே இருக்கிற நாட்டம் நீங்கி நம்ம மனசை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோம். மனம் திரும்புதல் என்று பைபிளில் இதற்கு பட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. மனம் திரும்புதல் நல்லது தான், ஆனால் போதுமானதல்ல. மனம் திரும்புதலுக்குரிய வெளிப்பாடாக குணம் திரும்புதல் வர வேண்டும். குணம் மாற வேண்டும். மனம் மாறினால் போதாது, குணம் மாற வேண்டும். நாளுக்கு நாள் தேவனை போல மாற வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. என்னுடைய பேச்சு, பார்வை, சிந்தை, செயல் எல்லாவற்றிலும் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. மிக முக்கியமாக பாருங்கள், ஹல்லேலூயா, ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் நேபுகாத் நேச்சார் ராஜாவை பார்த்து அன்றைக்கு சொல்லுகிறார். நேபுகாத் நேச்சார் ராஜா பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் ரொம்ப கம்பீரமாய் ஆளுகை செய்தார். திடீரென்று ஒரு நாள் ராத்திரியில் அவருக்கு ஒரு கனவு வருகிறது. ஒரு பெரிய மரம், வானலாவிய மரம் பார்க்கிறார். அதில் ஆகாயத்தின் பல பறவைகள் வந்து அதன் இலைகளில் கூடு கட்டி தஞ்சம் புகுறதை பார்க்கணும். திடீர்னு வானத்திலிருந்து ஒரு சத்தம், இந்த மரத்தை வெட்டி போடுங்கள், கீழே அதனுடைய கிளைகள் எல்லாம் பூமியில் வந்து விழட்டும். ஆனாலும் அதே சமயத்தில் ஹல்லேலூயா, அதனுடைய வேர் மாத்திரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சத்தத்தை கேட்க அவர் அந்த சொப்பனத்திலிருந்து திடீர்னு முழிச்சிடுறார். சொப்பனத்தின் அர்த்தத்தை அறிய ஞானிகளை கூப்பிடுகிறார். யாராலையும் சொல்ல முடியவில்லை. கடைசியில் தானியேல் வந்து சொல்லுகிறார், இந்த மரம் நீங்கள் தான். எத்தனையோ ஜனங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கிறீர்கள், ஆனால் தேவனுக்கு விரோதமாக அநேக பாவங்கள் செய்து ஆணவத்தோடும் கர்வத்தோடும் நான் தான் எல்லாம் என்று பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள். கவனமாக இருந்து உங்கள் பாவங்களை எல்லாம் தேவனிடத்தில் அறிக்கை செய்து தேவன்கிட்ட மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புகள். இல்லை என்றால் ஒரு நாள் வரப்போகிறது, தேவன் உங்கள் ஆளுகையின் மேலே நியாய தீர்ப்பை கொண்டு வரப்போகிறார். யாரும் என்னை தள்ளிவிட முடியாது என்று சொல்லி பெருமையோடு அகந்தையாக இருக்கிற உங்களை தேவன் தள்ளிவிடுவார். நியாய தீர்ப்பு கொடுத்து நீங்கள் மனிதர் சஞ்சாரத்திலிருந்து தள்ளப்பட்டு ஆளுகையிலிருந்து விலக்கப்படுவீர்கள் என்று எச்சரிப்பு கொடுக்கிறார். அதில் ஒரு வசனம் சொல்லுகிறார் பாருங்க, ஏன் ஆண்டவர் இப்படி செய்கிறார்? தானியேல் 4:17 இப்படியாய் சொல்லுகிறது, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷனில் தாழ்ந்தவனையும் அதன் மேல் அதிகாரியாக்கிறார் என்று நரஜீவன்கள் அறியும்படிக்கு
காவலாளரின் தீர்ப்பினால் இந்த காரியமும் பரிசுத்தவான்களின் மொழியினால் இந்த விசாரணையும் தீர்மானிக்கப்பட்டது. ஹல்லேலூயா என்று சொல்லுகிறார். இன்னைக்கு பாருங்க, மிக முக்கியமாக ஆண்டவர் செய்கிற ஒரு காரியம், பரலோகத்தில் அவர் தான் ஆளுகை செய்கிறார். பூமிக்குரிய ஆளுகையை தமக்கு விருப்பமானவனுக்கு அதை கொடுக்கிறார், தமக்கு சித்தமானவனுக்கு. இப்போ கூட நம்முடைய தேசத்தில் ஒரு தேர்தல் நடந்து வருகிறது. அடுத்து யார் வரப்போகிறார் எல்லாருக்கும் ஒரு கலக்கம், ஒரு ஏக்கம், அநேகருக்கு வெவ்வேறு விருப்பங்கள் இருக்கிறது. தமக்கு சித்தமானவனுக்கு தேவன் ஆளுகையை இன்றைக்கும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார். ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் ஆட்சிக்கு வர முடியாது. ஆனாலும் நம்முடைய ஜெபம் எப்பொழுதும் இருக்கணும், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்கிறவர்கள் இந்த உலகத்தில் ஆளுகைக்கு வர வேண்டும். சில நாட்களுக்கு முன்பாக நான் படித்து கொண்டிருக்கும்போது ஏசாயா 44வது அதிகாரத்தில் கோரேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து அங்கே வாசித்தேன். அந்த மனுஷனை குறித்து அவர் பிறப்பது கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்படி கோரேஸ் என்று ஒருவர் பிறக்கப் போகிறார், இதெல்லாம் செய்வார் என்று சொல்லி தெளிவாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 44வது அதிகாரம் 28 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படு என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதை எல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லி தேவன் முன் அறிவித்தார். இன்னைக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேசத்தில் ஆட்சிக்கு வரப்போகிற அடுத்த அரசாங்கம், வரப்போகிற பிரதம மந்திரி ஒரு கோரேசை போல மெய்ப்பன் உள்ளம் படைத்தவராக, நகரங்கள்லாம் கட்டப்படுவதற்கு, ஜனங்களை ஒன்று சேர்ப்பதற்கு, எந்த பிரிவினை இன மத கலவரத்துக்கு காரணமாக இராமல் எல்லாரையும் ஒன்று இணைக்கிறவராக, கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணிகளுக்கு கை கொடுக்கிறவராக, தோள் கொடுக்கிறவராக, தேவாலயம் அஸ்திபாரப்படுவாயாக என்று சொல்லி கோரேசி வந்து முதல் நாள் கையெழுத்து, எருசலேமில் இருக்கிற தேவாலயம் கட்டப்பட வேண்டும். இப்படியாக கர்த்தருடைய ஊழியத்தையும் தேவாலயங்களையும் ஆதரிக்கிறவர்களாக, எந்த விதமான இடையூறு உண்டாக்காதவர்களாகவும், பரலோக தேவனுக்கு பிரியமானதை எல்லாம் செய்கிறவர்களாக வர வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். மிச்சமுள்ள நாட்களில் நல்ல ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தமக்கு சித்தமானதை இந்த தேசத்தில் செய்ய வேலை வந்து விட்டது. நீங்களும் நான் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். பரமண்டலத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி நாம் ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு ஆண்டவருடைய சித்தம் நிறைவேற ஊக்கமாக ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபித்தால் கர்த்தர் தமக்கு சித்தமானதை இந்த உலகத்தில் நிச்சயமாகவே செய்வார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த உலகத்தில் இருக்க ஒரு மனுஷன் கூட கெட்டு போகக்கூடாதுன்னு ஆண்டவர் விரும்புகிறார். எல்லாரும் தேவனை அறிகிற அறிவுக்கெல்லாம் வந்து ஒருவர் கூட தேவனை விட்டு விலகி போயிருக்கணும், அவருடைய விருப்பம். மிக முக்கியமாக எல்லாரும் நன்றி அறிதல் உள்ளவர்களாக 2வது இருக்கணும்னு விரும்புகிறார். கர்த்தருடைய ஊழியம் செய்யும் பொழுது கூட அவருக்கு பிரியமான முறையில் செய்யணும்னு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவருக்குள்ளே வந்திருக்கிற எல்லாரும் அவரை போல பரிசுத்தமாக வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்தமாக வேண்டும் என்று வாசித்தார். நாளுக்கு நாள் பரிசுத்தம் அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். மிக முக்கியமாக உலகத்தில் ஆளுகை செய்கிற, ஆட்சிக்கு வருகிற அனைவரும் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். தமக்கு சித்தமானவருக்கு ஆளுகையை இன்றைக்கு தேவன் கொடுக்கிறார் என்பதை மனிதர்கள் மறந்து போகக்கூடாது. பெரிய நேபுகாத்நேச்சார் ராஜா யாருமே என்ன அசைக்க முடியாதுன்னு உட்கார்ந்தார். ஒரே நாளில் தேவன் அவரை விலக்கினார். இன்றைக்கும் அதே தேவன் பரலோகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் தான் வைத்திருக்கிறார். தமக்கு சித்தமானவனுக்கு இன்னைக்கும் கொடுத்து கொண்டிருக்கிறார். எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தேவனுடைய சித்தத்தை செய்கிறது ஏன் இவ்வளவு முக்கியம் என்று சொல்லி இதே மலை பிரசங்கத்தில் மற்ற 7வது அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உம்முடைய நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்ல. பாருங்க, ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் எவ்வளோ வல்லமையாக இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பணியை செய்தவர்கள் கூட
அல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தின்படி செய்யலாம், ஒரு நாள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. இப்போ இன்னைக்கு எந்த ஒரு காரியமாக தேவனுக்கு விருப்பமானதை செய்ய நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். கர்த்தருடைய சித்தம் இந்த உலகத்தில் நிறைவேறதுக்கு முன்னால் நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுறேன், முதல்ல நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். தேவ சித்தம் நம்முடைய குடும்பத்தில் நிறைவேறும். அதுக்கப்புறம் நம்முடைய தேசத்தில், நம்முடைய முழு உலகத்துக்குள் தேவ சித்தம் நிறைவேறுகிற ஒரு காலம் வரப்போகிறது. அல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்குமே நிச்சயமாக நம்புகிறேன். இன்றைக்கும் ஆண்டோடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் அல்லேலூயா தம்மை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய அன்பு வெளிப்படுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. நீங்கள் செய்கிறது கர்த்தருக்கு பிரியமானதா? ஒருவேளை உங்கள் மனது ஐயோ நீ செய்கிறது ஆண்டவருக்கு சுத்தமாக பிடிக்காது, நல்லாவே தெரியுது. அப்போ இன்றைக்கே மன்னிப்பு கேட்டுருங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கண்களை மூடி நம்ம ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவனுடைய சித்தத்தை எப்படி நிறைவேற்ற முடியும்? ஜெபம் பண்ணாதான் நிறைவேற்ற முடியும். தாவீது ராஜா அழகாக சொல்றாரு. சங்கீதம் 143வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவார். ஆண்டவர் நோக்கி, அப்பா உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாரும், போதித்தருளும். ஜெபம் பண்ணுங்க, தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க, வசனத்தை வாசிங்க. தேவனுக்கு விருப்பமானது என்னதுன்னு தெரியும். நம்ம அதிகமாக நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிரியமானதை செய்ய எவ்வளோ கவனமாக நம்ம செயல்படுகிறோம். திருமணமாகி மனைவிகள் கணவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும், குறிப்பாக என்ன உணவு பிடிக்கும்னு கேட்டறிந்து அதை நல்லா ரொம்ப தலை சிறந்த விதத்தில் செய்து அவருக்கு வழங்குவதற்கு முயற்சி செய்வாங்க. புருஷன்மார்கள் மனைவிக்கு என்னென்னலாம் பிடிக்குன்னு அதை வாங்கிட்டு வந்து கொடுக்குறது மற்றது செய்கிறது எவ்வளோ கவனமாக அந்த அன்பு பெருக்கும். நாளாக நாளாக அந்த கொஞ்சம் அன்பு குறைஞ்ச உடனே சரி ஏதோ ஒன்று போட்டுக்கோ, நீயே சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள்லாம் சில வீடுகளில் வருது. ஏன்னா எல்லா வீட்டிலும் அப்படி கிடையாது. கடைசி வரைக்கும் அன்பு இருந்தால் அவளுக்கு பிரியமானதை செய்வோம். இன்றைக்கி ஆண்டவரை உண்மையாக நேசிக்கிறவர்கள் அவருக்கு விருப்பமானதை தானே செய்வோம். கர்த்தாவே உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாருன்னு கேளுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்புள்ள பரலோக தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை உமக்கு பிரியமில்லாததை செய்து இன்னைக்கு சோர்ந்து போன நிலைமையில யாராகிலும் உட்கார்ந்துருந்தா பாவங்களை மன்னியும், அக்கிரமங்களை மன்னியும், வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தாரும், உம்மோட ஒப்புரவாக கிருபை தாரும். இன்னைக்கு மன்னிப்பு கேட்கும் பொழுதே மன்னிப்பு அருளியறலும், ஆசீர்வாதத்தை தாரும். ஆண்டவர்களே, உங்களுடைய குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து அநேகருக்கு ஒரு சாட்சியாக நிறுத்துங்க. தேவநாமத்தை மகிமைப்படுத்த நல்ல சரீர சுகம், பலன், ஆரோக்கியம், பிள்ளைகளுடைய எல்லா தேவைகள் சந்திக்கப்படட்டும். செய்கிற வேலை, தொழில், வியாபாரம், படிப்பில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் விளங்கட்டும். மிக முக்கியமாக இன்னைக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தீரப்பா, பரமண்டலத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உன்னதத்தில் பரலோகத்தில் நம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூலோகத்தில் எல்லாரும் உமக்கு விருப்பமானதை செய்ய தங்களை அர்ப்பணித்து வர வேண்டுமப்பா. மிக முக்கியமாக உமக்கு சித்தமானவர்கள் எங்கள் தேசத்தின் ஆளுகைக்கு வர வேண்டும் என்று மன்றாடி கதறுகிறோம். எல்லாரும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீரே அதை வாய்க்க பண்ணி தந்த ஆசீர்வதித்து தேவநாமத்தை மேம்படுத்த ஜெபிக்கிறோம். எல்லா துதிக்கான மகிமை, ஆராதனை, புகழ் ஒருவருக்கு ஏறெடுத்து நன்றி செலுத்துமை போற்றுகிறோம். ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் மிக தாழ்மையிட வேண்டுகிறோம் எங்கள் அருமை நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.